Hi student, 12th standard, chapter 12, exercise 12.2, sum number 14, prove that P conditional, Q conditional are identical, P and Qக்கும் Rக்கும் conditional find பண்ணுறாங்க without using truth table follow பண்ணக்கூடாது, just இந்த law find, logical law find பண்ணி verify பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் எடுத்து நமக்கு இதை எடுத்து இதை கொண்டு வர சொல்கிறாங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பி கண்டிஷனு கியூ கண்டிஷன் ஆர் எடுத்துக்கோ. நமக்கு ரிசல்ட் நமக்கு தெரியும். நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பி கண்டிஷன் கியூக்குன்றனா ஃபர்ஸ்ட் நெகேஷன் பி ஆர் கியூன்னு ஃபைன் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் லாஜிக்கலால இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ நமக்கு இந்த பி அப்படியே இருக்கும், கண்டிஷன் இருக்கும். இது எப்படி எல்லாம் நெகேஷன் கியூ ஆர் ஓகேவா, ஆர் சிம்பிள் போட்டு இந்த ஆர் வந்து அப்படியே ஃபைன் பண்ணிடுங்க. ஓகே, திரும்பி அகெயின் அதே சேம் ஃபார்முக்கு தான். ஓகே, இது டீன்னு எடுத்துங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ பி கண்டிஷனுக்கு நான் அதே சேம் ஃபங்க்ஷன் டூ ஃபங்க்ஷன் தானே வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு நெகேஷனுக்கு பி ஆர் என்ற சிம்பிள், இந்த ஆர் சிம்பிள் இது ஃபுல் டைமும் எடுத்து அப்படியே எழுதிருக்கு. இதுதான் ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ரிசல்ட்டை ஃபைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நேரம் இந்த இதை வந்து இது கூட ஜாயின் பண்ணுறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் தான் யூஸ் பண்ணலாம். ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்னு சொல்லலாம் நமக்கு. அப்போ நம்ம வந்து இந்த நெகேஷன் கியூ வந்து இது கூட ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஆர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து அசோசியேட்டிவ்லாம் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைன் பண்ண நமக்கு டிமார்க்கெல்லாம் ஃபைன் பண்ணுறேன். டிமார்க்கெல்லாம் ஹோல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நெகேஷன் வந்து ஒரு சிங்கிள் நெகேஷனாக ஃபைன் பண்ணிட்டா இந்த ஆர் சிம்பிள் வந்து அண்டா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ வந்து நெகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூன்னு ஃபைன் பண்ணலாம். இந்த ரிசல்ட் அப்படியே இருக்கும், ஆர் வந்து அப்படியே இருக்கும். ஓகே, பட் இது டிமார்க்கெல்லாம் ரெண்டு நெகேஷன்னா சிங்கிள் நெகேஷனாக ஃபைன் பண்ணால் இந்த ஆர் வந்து அண்டா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இது டிமார்க்கெல்லாவோட டெஃபினேஷன் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பி நெக்ஸ்ட் அதே ஜென்ரல் டெஃபினேஷன் வா. பி கண்டிஷன் கியூ வந்து என்ன பண்ணணும், நெகேஷன் ஆஃப் பி. ஓகே, அப்போ நெகேஷன் ஆஃப் பி ஃபர்ஸ்ட் நெகேஷன் இருக்குதா, இது ஃபுல்லாக சிங்கிள் டைமாக எடுத்துங்க, ஆர் இருக்குது. அப்போ நெகேஷன் தான் நமக்கு நெகேஷன் ஃபர்ஸ்ட் டைமு இது சேம் ஃபர்ஸ்ட் இருக்குதா பி ஓகே, ஃபர்ஸ்ட் எயிட்னமா கண்டிஷனல் ஆர் டைம் செகண்ட் இருக்குதா, ஆருக்கு என்ன இருக்குது ஆர் இருக்குது. ஓகே, கியூ இருக்கிறதுல ஆர் இருக்குது, முடிஞ்சிச்சு. இதே சேம் டைப்ல இருக்குதா, அப்போ நெகேஷன் கரெக்டாக இருக்குது. இது ஃபுல்லாக பி இருக்கிறதுல பி அண்ட் கியூ இருக்குது, ஆர் வந்து அப்படியே இருக்குது, கியூ இருக்கிறதுல ஆர் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஃபார்மேட்ல இருந்தால் யூஸ் பண்ணலாம் நமக்கு பி கண்டிஷன் அப்புறம். அப்போ பி இருக்கிறதுனா அதை பி அண்ட் கியூ இருக்குதா, கண்டிஷனில் போட்டுட்டுனா கியூ இருக்கிறதுலாம் இருக்குது, ஆர் இருக்குதா, முடிஞ்சிச்சு. அப்போ ரிசல்ட் ரைட் ஆன்சர் ஆரம்பிச்சிச்சா. ஓகே, இதை நமக்கு லாஜிக்கலாக ஃபைன் பண்ணி போகிறோம். இந்த லா ஃபைன் பண்ணி போட்டால் 3 மார்க். அது ரிப்பீட் கொஸ்டின் வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள்னா ட்ரூத் டேபிள் ஃபாலோ பண்ணாமல் ப்ராப்பர்ட்டி ஃபைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.